நாம் இப்போது திருப்பூர்லேருந்து சென்னைக்கு போக போகிறோம். அதை பற்றின விளாக் வந்து போட போகிறோம். ஏற்கனவே நம்ம திருச்சி ட்ரிப்பை பார்த்த எல்லாருமே இதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ திருப்பூரில் இருக்கோம். திருப்பூர்லேருந்து சென்னை கிளம்புறதுக்காக ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். நம்ம திருப்பூர்லேருந்து ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல், அதாவது எம்ஜிஆர் ஸ்டேஷன் போயிடும். ட்ரெயின் வந்துடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோம், அதனால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வரும்போதே மிச்சரு, அதிரசம், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்குலாம் எடுத்துக்கிட்டோம். மிச்சரு எல்லாமே. ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் தனியாக நின்று அப்படியே ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு காதல் ஒரு நேசம் இரு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம் புதுவானம் பல தேசம் செல்வோமே அன்பேவா. சென்னை மத்திய ரயில் நிலையம், அதாவது இதுக்கு வந்து எம்ஜிஆர் ரயில் நிலையம் அப்படிங்கிற மாதிரி பேர். சென்ட்ரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சென்னை சென்ட்ரல், ஓகேங்களா. இப்போ சென்னை சென்ட்ரலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய ஸ்டேஷன். உண்மையாகவே எவ்வளோ ட்ரெயின், எவ்வளோ மக்கள். இங்கே ட்ரெயினுக்காக எத்தனையோ ஊருக்கார மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. இந்த இடம் மேக்ஸிமம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறையா படங்கள்லையும் பார்த்துருப்போம். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ இறங்குறப்ப மணி நேரம் பார்த்திங்கன்னா 2 மணி. எனக்கு திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது தோணுன ஒரே ஒரு விஷயம், நம்ம முதல் நாள் காலையில் எந்திரிச்ச உடனே கேப்டன் நினைவிடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. அதனால தான் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம கோயம்பேடு பக்கத்தில் இருக்க கேப்டன் நினைவிடத்துக்கு நான் முதல்ல போனேன். அங்கே போனோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த இடமே நம்மளை ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தது. அங்கே ஒரு ஆறா இருக்கிற மாதிரி ஃபீல் கொண்டு வந்துருச்சு நமக்குள்ளே. இருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் பயங்கரமான விருந்து. எங்கள் பாப்பா வீட்டில், சென்னையில் வந்து எங்கள் பாப்பா வீடு இருக்காங்க. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். சென்னையில் வந்து சரி 2 நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சப்பவே அங்கே தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம். உண்மையாகவே சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீலாங்கரை பீச், அதாவது அவங்க வந்து மேடவாக்கத்தில் இருக்காங்க. மேடவாக்கத்துலேருந்து நீலாங்கரை பீச் வந்து ரொம்ப பக்கம். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் வந்து அங்கே போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சூழ்நிலை ரொம்ப கூட்டம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஈவினிங் சமயத்தில் நாங்கள் போனனால ரொம்ப கூட்டமோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. சொல்ல தாங்காம மீன மக்கள் இறங்க வேண்டியது அசப்படல இறங்குறேன். என்ன டார்ச்சர் பண்ணாத. எப்படி ஓட்டுற? தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க. பொறிக்கு பசங்க பாக்குறேன்.
என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. நைட் ஆனாலே அந்த ஏரியாவே அப்படியே களை கட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம பகலில் பார்க்குற மெரினா பீச்சோ நீலாங்கரை பீச்சோ எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டில் ரொம்ப அழகாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது அது உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப விளையாட தோணும். கொஞ்சம் காசு நிறையா கொண்டு போயிட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். காசை பற்றி நாங்கள் கவலைப்படலாம். சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கையை விரித்து செலவு பண்ணலாம். அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. இந்த பலூன் சுடுற போட்டி பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு பலூன் அவன் சொன்னான். அந்த பலூன் இப்போ வந்து சுற்றுவேன். அதுக்கப்புறம் இந்த கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இந்த வளையம் போடுறதுல என்னென்னவோ இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா நிறையா சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த பிங்கான் டம்ளர் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நல்லா இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் முடிச்சுட்டு நீலாங்கரை பீச்சிலேருந்து மேடவாக்கத்துக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம ட்ரிப்பு வந்து அடுத்த நாள் 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணோம். மகாபலிபுரம் போகலான்னு நினச்சோம். ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசி நம்மளை எல்லாத்தையுமே சென்னையில் செம்மொழி பூங்கா இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமே எங்களுக்கு காத்திருந்தது. சரி, இதுக்கு மேலே அங்கேருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து உடனே பக்கத்தில் மால் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாலுக்கு உடனே வந்துட்டோம். உண்மையாகவே இந்த மால் ரொம்ப பெருசாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணி ஃபஸ்ட்டே போனது வந்து யாருமே எதுவுமே வாங்கிடக்கூடாது. போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், சுற்றி பார்க்குறோம், வந்துடுறோம். அது மட்டும்தான் இதில் ரொம்பவே இதாக இருந்தோம். ஆனால் மாப்பிள்ளை வந்து சரி இந்த இது மீன் கடிக்கிறது இதுக்கு பேர் என்னமோ போட்டிருக்குறாங்க பாருங்களேன். இது பண்ணச்சா இது ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். எங்கள் பாப்பாவும் ராமன் இவங்க 2 பேருமே அந்த இதில் தண்ணியில் உட்காந்துருந்தாங்க. நல்லா கூசும் போல் இருக்குது. நாங்கள் சரி இவங்க இதில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் பாப்பா எல்லாருமே வந்து சரி மேலே போய் இந்த கேம் ஜோன் இருக்குல்ல, கேம் ஜோன்ல எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். கேம் ஜோனு. ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ கூட்டமே இல்லை, எங்கேயுமே யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. நாங்கள் இதெல்லாம் காசு கட்டியில் பாப்பா உட்காந்துருக்காங்கல்ல விளையாடல, சும்மா அதில் உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா 2000 ரூபா 1800 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியல. சரி நம்மெல்லாம் மால் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் போனது தான். ஆனால் பணம் இருந்தது, நல்லா செலவு பண்ணலாம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். உள்ளே போய் நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். நம்ம அதுக்கப்புறம் இங்கேருந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லி ஆட்டோவில் பீச்சுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர்களில் இருந்தும் தென் மாவட்டங்களில் இருந்தும் வெளியே இருந்து யார் வந்தாலுமே முதல்ல சென்னைனா என்ன, மெரினா பீச்சு. மெரினா பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் மெரினா பீச் ரொம்ப பெருசு. இந்த சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஆசிய கண்டத்திலே ரொம்ப பெரிய பீச் வந்து நம்ம மெரினா பீச் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கடற்கரையை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறைய சுத்தம் இல்லாமல் இருந்தது. அதேங்க ஃபஸ்ட்டு ஆண்டி மங்க உனக்கு காட்டாமா இது வந்து 2 நுழைவாயில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலை, அதாவது அதிமுக. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஎம்கே. 2 பேருக்குமே தனித்தனி நுழைவாயில் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சமாதி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா சமாதி எல்லாமே வந்து இந்த நுழைவாயில் வழியாக தான் உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இங்கே தான் இருக்காருங்க.
பாரத ரத்னா வாங்கினவர் பார்த்திங்கன்னா தெரியும். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர். ஆனால் அந்த சுற்றி வளையம் போட்டு அடிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த காது வச்சு கேட்டால் வாட்ச் சவுண்டு டிக் 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 டிங் கேட்கணுன்னு, அதெல்லாம் இப்போ கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வளைய வச்சு அடைச்சிருக்காங்க. நம்ம இப்போது ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு வந்திருக்கோம். ஜெயலலிதா அம்மா சமாதி வந்து எம்ஜிஆர் தாண்டி அப்படியே பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு பல முறை பல மேடைகளில் பல இடங்களில் செஞ்சுருக்காங்க, வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு எனக்கு கொஞ்ச நேரம். அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா பேர் அங்கே கூட்டமாக வந்திருந்ததை பார்த்தேன். அடுத்ததாக நம்ம இப்போ ரீசெண்டாக புதுசாக கட்டி முடிச்சிருக்க கலைஞர் நினைவகம், அதாவது கலைஞர் நினைவிடம், அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது பயங்கர பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. அந்த பாகுபலி செட்டில் வர்ற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி கலைஞர் அருங்காட்சியகம் இருக்குது, அண்ணாவுக்கு அருங்காட்சியகம் இருக்குது இங்கே. இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லில் செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த கல்லுக்கில் ஒரு லைட் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே வெளிச்சம் பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. அதே மாதிரி கார்டன் ஏரியாலாம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டன் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அண்ணா அருங்காட்சியகம். அதாவது அவர் இருந்தப்போ அவர் யூஸ் பண்ண பேனா, பேப்பர், அவரோட கையெழுத்து, அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே ஒரு நினைவுகளோட கோப்பாக இங்கே எப்பயுமே வச்சே இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வச்சுருந்தாங்க. அதாவது ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், பேரறிஞர் அண்ணா பயன்படுத்திய கையெழுத்து பிரதிநிதிகள், அதாவது அவர் எழுதின பேப்பர்ஸ் இதெல்லாம் இங்கே இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கூட இங்கே க்ளீனாக வச்சுருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம பேரறிஞர் அண்ணாவோட சமாதி. எப்போவுமே இங்கே இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அருமையான வசனம். எதையும் தாங்கும் இதயம், அதாவது எதையும் தாங்கக்கூடிய மனுஷனாக வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை தாண்டி அப்படியே பார்த்திங்கன்னா கலைஞர் உடைய நினைவிடம் இங்கே தான் இருக்குது. அதை நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒரு கலைஞர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதை எவ்வளோ மக்கள் வந்து அப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்களோ ஏற்றுக்கலையோ தெரியலைங்க. ஆனால் அவரோட எழுதின ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு கதைகளும், ஒவ்வொரு கவிதைகளும் எல்லாமே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரோட நினைவுகளோடு நாமளும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. கலைஞர், அதாவது அவரோட நினைவிடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் செட்டப்பில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் போயிருந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கலைஞருடைய நினைவகம் வந்து அங்கே பூட்டி இருந்தது. அதாவது அருங்காட்சியகம் வந்து பூட்டி இருந்தது. அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அதாவது கலைஞர் நினைவிடத்துக்கு அடி கீழே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தது. ஆனால் நாங்கள் பார்க்க முடியல. ஏன்னா அந்த டயத்துக்கு க்ளோஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பார்க்க முடியாமல் வந்தது. ரொம்பவே வருத்தமாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த இடம்லாம் ரொம்ப அமைதியாக அழகாக இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ கூட்டமோ எதுவுமே இல்லை. குழந்தைங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் நிம்மதியை கொடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி கலைஞர் எழுதின வசனங்கள் எல்லாமே இதில் இருந்தது. ஒளியில் தான் நமது நிழலின் வடிவம் நமக்கு தெரிகிறது, சோதனையில் தான் நமது நெஞ்சின் வலிமை நமக்கு புரிகிறது. தமிழ் வெல்லும். புத்தகத்தில் உலகத்தை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தலைக்கும். முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம், முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான துவக்கம். இவ்வளோ நேரம் நம்ம சென்னையில் மெரினா நிறைய இடங்களை பார்த்தோம். அதே மாதிரி கடைசியாக நம்ம அம்மா சமாதியும் கலைஞர் நினைவிடத்துக்கு வந்துட்டோம். சரியா, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லாருமே நமக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம கூட எப்போவுமே இருங்க. அதனால் எங்களாலேயும் தொடர்ந்து வீடியோ போட முடியும். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நன்றி. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை
மொழி பேசவே நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போ